இயற்கையில ஒவ்வொரு உயிரினமும் தன்னை மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கவும், தன்னோட இரை கிட்ட இருந்து மறைஞ்சு இருக்கிறதுக்கும் உருமறைப்புங்கிற ஒரு திறன யூஸ் பண்ணுதுங்க. அந்த உருமறைப்ப இங்கிலீஷ்ல கேமஃப்ளாஜ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மடகாஸ்கர் லீஃப்லெஸ்ன்னு ஸ்னேக்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். இதுங்க பார்க்கறதுக்கு மரக்கிளைகள் மாதிரி இருக்கிறதுனாலேயே இதுங்களுக்கு இந்த நேம் வந்தது. மடகாஸ்கர்ல மட்டும் தான் இந்த பாம்பினங்கள் காணப்படுது. ரொம்பவும் ரேரான கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. மேல் ஸ்னேக்கையும், ஃபீமேல் ஸ்னேக்கையும் ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட முடியும் நம்பளால. மேல் ஸ்னேக்குக்குலாம் பெரிய மூக்குங்கிறது இருக்கும். அதுவே ஃபீமேல் ஸ்னேக்குக்குலாம் ரொம்பவும் சின்னதான மூக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்களோட கலரேஷனும் என்விரான்மென்ட்டோட ஒத்து போகுறதுனால, இதுங்கள பெஸ்ட் கேமோஃப்ளாஜ் கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஆம்புஷ் பிரெடேட்டர்ஸ். அப்டின்னா, தன்னோட இரை தன்ன நெருங்கி வர வரைக்கும் ஒரே இடத்திலேயே அசையாம நின்று, தன்னோட இரைய கொல்லக்கூடியதுங்க. இதுங்கெல்லாம் மைல்ட்லி வெனமஸ் கிரியேச்சர். தன்னோட இரைய கொல்லக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் இதுங்களுக்கு விஷம் இருக்குன்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு இந்த பாம்பால எந்த ஒரு தீங்கு இல்லன்னு சொன்னாவும், இதுங்கள்ட்ட இருந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இதுங்கெல்லாம் ஒரு டயூர்னல் கிரியேச்சர்ஸ். அப்டின்னா, காலை நேரங்கள்ல தான் இதுங்க ஆக்டிவா இருக்கும். அது மாதிரி இதுங்கள ஆர்போரல் கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மரத்திலேயே தான் உயிர் வாழக்கூடிய கிரியேச்சர்ஸ். இதுங்கெல்லாம் எக் லேயிங் கிரியேச்சர்ஸ். எக்ல இருந்து ஹேட்ச் ஆகுற குட்டி பாம்புங்கள்லாம் ஒரு சிறிய மரக்கிளைகள் மாதிரியே இருக்கும்னு சொல்றாங்க.